صلوا عليه بلا غاية صلاة دايمة بلا نهاية صلوا عليه بلا غاية نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வாறு படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருட்படியாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஷஹதாக்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியம் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கே எப்போ நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ இதே போன்று நாளை மறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவர்களுமே ஒன்று கூட செய்வானாக. இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான பாவமான காரியங்களும் அல்லாஹ் மன்னித்து இதனால் வரைக்கும் நல்ல அமல்களில் ஈடுபட்டிருந்தால் அந்த அமல்களும் அல்லாஹ் இந்த புனிதமிக்க ஜும்ஆ நாளில் அங்கீகரித்து நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் அகிலத்தில் வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதம் சஃபருடைய மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். பொதுவாக கால சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பெண்களுக்கு மத்தியில் பலவிதமான சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் உலாவிக் கொண்டிருந்த ஒரு கால சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டம். சென்ற வாரம் கூட அதை பற்றி எல்லாம் பேசியிருந்தோம். இந்த வாரம் பேசுகின்ற பொழுது இஸ்லாமிய பெண்களின் பொறுப்புகள் என்ன, இஸ்லாமிய பெண்களின் பொறுப்புகள் என்ன என்பதை தலைப்பாக வைத்து இந்த ஜும்ஆவுடைய உரையை நாம் உணர்த்த உள்ளேன். பொதுவாக பெண்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் உள்ளது என்பதை பற்றி இஸ்லாம் பட்டியலிடுகின்ற பொழுது ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் படிக்க வைத்து சமுதாயத்திலே நல்ல சிறந்த மனிதனாக மாற்றுவது ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு என்பதாக இஸ்லாம் கூறி காட்டுகின்றது. இரண்டாவதாக தன்னை திருமணம் செய்து கொண்ட கணவனுக்கு மத்தியிலே நல்ல முறையில் பொறுப்பாக நடந்து கொள்வதும் பெண்களின் பொறுப்பு என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது. மூன்றாவதாக சொல்லுகின்ற பொழுது கணவன் இல்லாத நேரத்தில் கணவனுடைய பொருள்கள் எல்லாம் பாதுகாத்து நல்ல முறையில் பாதுகாப்பதும் பெண்களுடைய பொறுப்பு என்பதாகவும் இஸ்லாம் பெண்களை பார்த்து குறிப்பிடுகின்றது. அதே போன்று தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு மத்தியிலும் பெண்கள் பொறுப்பாக இருந்து கொண்டு அவர்கள் வயதான காலத்திலும் கூட அவர்கள் மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் பெண்களுடைய முக்கியமான பொறுப்பு என்பதாக இஸ்லாம் இப்படியாக பெண்களுக்கு என்பதாக பலவிதமான பொறுப்புகளை குறிக்கின்றது. இப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் பெண்கள் நல்ல முறையில் நாளடைவில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண் குழந்தைகள் சிறுபிராயத்திலே நல்ல ஒழுக்கமுள்ள பெண் குழந்தையாக வளர்ப்பது அந்தந்த பெற்றோர்களின் கட்டாய கடமை. பெண் குழந்தைகளை சிறுபிராயத்திலே நல்ல ஒழுக்கங்களும் நல்ல நெறிமுறைகளும் பண்பாடுகளும் ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்துவிட்டோம் என்று சொன்னால் சொல்லப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் பெண்கள் பொறுப்பில்
இல்லாமல் தான் நாளடைவில் வளர்வார்கள். அதன் காரணமாக பெண்கள் சீர்கொடுவதன் காரணமாக சமூகம் சீர்கட்டு போய்விடுகின்றது. ஒரு பெண் சமுதாயத்தில் நல்ல முறையில் இல்லை என்று சொன்னால் குடும்பம் பேறு கட்டு விடுகின்றது. ஒரு பெண் சிறந்த பெண்ணாக இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணின் மூலமாக அந்த குடும்பமே தலை கீழாக ஆகுகின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். ஒரு பெண் நல்ல முறையில் ஒழுக்கம் இல்லாமல் பண்பாடு இல்லாமல் மார்க்கம் ரீதியாக அறியாமலும் மேற்கிந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஆடைகளும் பேச்சுகளும் அமைந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ஒரு பெண்ணின் மூலமாக குடும்பமே தலை குனிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் அந்த பெண்களை பற்றி அழகிய முறையில் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த பெண்களுக்கு முன்மாதிரியாக 4 பெண்களை அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றான். திருக்குரானில் 4 பெண்களை அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றான். 2 பெண்கள் நிராகரித்தவர்கள், 2 பெண்கள் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவர்கள், 2 பெண்கள் இஸ்லாத்தை ஏற்று அடிபணிந்து வாழ்ந்தவர்கள். இந்த 4 பெண்களை பார்த்து பெண்கள் உலகம் அழியும் வரைக்கும் இந்த பெண்கள் சமுதாயத்திற்கு பெண்கள் அல்லாஹ் அழகிய முறை உதாரணத்தை காட்டுகின்றான். அதை என்று பார்க்கின்ற பொழுது பெண் இனமே பெண் இனத்தை அழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண் இனம் அதே பெண் இனத்தை அழிக்குகின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். பெண் கருவுற்றுகின்றால் தெரியப்படுகின்றது, அவள் வயிற்றில் வளர்கின்ற பெண் குழந்தை என்று சொன்னால் ஒன்று பிறப்பதற்கு முன்பதாக இந்த சிசுவை அழைத்துக் கொள்கின்றார்கள். ஒரு பெண் இனம் ஒரு பெண்ணை அழைக்குகின்ற ஒரு உதாரணம். இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் குப்பை தொட்டிகளிலும் ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களும் தூக்கி வீசி எறிகின்ற சூழலும் பார்க்கின்றோம். காரணம், சமுதாயத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அவளை எப்படி காப்பாற்றுவது, அவளை எப்படி திருமணம் முடித்து வைப்பது, இது போன்ற ஒரு கவலைகள் எல்லாம் மனிதன் உள்ளத்தில் வந்து அந்த கவலையின் மூலமாக ஒரு இனம் பெண் இனத்தை அழிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். அதனால் இஸ்லாம் அழகிய முறையில் இஸ்லாமியர்களுக்கு பெண்களுக்கு நல்ல முறையில் வழியை வகுத்து தருகின்றது. ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றான் சிறந்த பெண் மணி என்பதற்காக வேண்டி. உலகத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக சிறந்த பெண்மணி யார் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றான் திருக்குரான் வசனத்தில். அவ்வளவு பெரிய கொடூரராக இருந்த ஃபிரௌன், நான் தான் இறைவன் என்பதாக சமூக மத்தியில் எல்லாம் பிரகடனம் செய்து கொண்டிருந்த வாழ்ந்த ஃபிரௌன், நான் சொல்வதுதான் சட்டம் அப்படி என்றெல்லாம் மிகவும் அழிச்சாட்டியமாக வாழ்ந்த ஃபிரௌன், அவனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ந்தாள் என்று சொன்னால் அவளை அல்லாஹ் குர்ஆனில் உதாரணத்தை காட்டுகின்றான். எப்படி வாழ்ந்தாள் என்பதாக அந்த வசனத்திற்கு விளக்குறையில் விளக்கம் தருகின்றார்கள். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் சொல்வது உண்மை, மூசாவை நபியாக ஏற்றுக்கொண்ட பிறகு ஃபிரௌன் கடுமையான முறையில் ஃபிரௌன் அவனுடைய மனைவியை தாக்குகின்றான். 2 கால்களையும் கைகளும் கட்டிவிட்டு மிகப்பெரிய பாறை கொண்டு தலையில் போடுகின்றான். இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றார் என்பதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. இப்படியாக இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கும் தூதர் சொல்லுகின்ற சொல்லுக்காக வேண்டி அடிபணிந்து வாழ்ந்த அந்த ஃபிரௌனுடைய மனைவி அகில சமூக பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் உதாரணத்தை காட்டுகின்றான் என்று சொன்னால் நம்முடைய பெண்களும் அது போன்று வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த பெண்கள் ஒரு போதைப் பொருளாகவும் கருதப்படுகின்ற காலம். இரண்டாவதாக பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய கருவி என்பதாகவும் கருதப்படுகின்ற காலம். மூன்றாவதாக மீடியாக்களும் சரி ஊடகங்களிலும் பெண்களுடைய விளம்பரங்களை போட்டு சித்தரிக்கக்கூடிய ஒரு காலம். ஆக பெண்கள் பல விதத்திலும் இன்றைய கால சூழ்நிலைகளே மிகவும் தாக்கப்படுகின்றார்கள், அழைக்கப்படுகின்றார்கள், பத்திரிகை எழுதுகின்றார்கள். இன்னும் ஒரு காலகட்டத்தில் பெண் இனமே அழிந்துவிடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதாக பத்திரிகைகளை படிக்கின்றோம். இதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் முதல் இன்றளவும் பெண்கள் ஒரு விதத்திலும் அடிமைத்தனத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாக பெண்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்ததும் இஸ்லாம் தான். பெண்களும் ஆண்களுக்கு நிகராக எல்லா விதத்திலும் சம உரிமை கொடுத்ததும் இஸ்லாம் தான். பெண்கள் ஆண்களுக்கு இணக்காக பெண்களை எல்லா விஷயத்திலும் ஒரு முடிவாகவும் இணக்கமாகவும் வைத்ததும் இஸ்லாம் தான். ஆண்கள் பெண்ணை தலாக் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு உரிமையும் அல்லாஹ் கொடுத்துள்ளான். அதே போன்று பெண்களுக்கு கணவன் பிடிக்கல் என்று சொன்னால் அவர்களும் குழு என்று சொல்லக்கூடிய தலாக்கை கொடுத்துவிட்டு அவர்களும் செல்லலாம். எப்படி ஆண்களுக்கு தலாக்கை இஸ்லாம் உரிமை கொடுத்ததோ அதே போன்று பெண்களுக்கும் விவாகரத்து விஷயத்திலே பெண்களுக்கும் இஸ்லாம் உரிமை கொடுக்கின்றது. அதே போன்று ஆண்களுக்கு எப்படி பெற்றோருடைய சொத்தில் பங்கு கிடைக்கின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் பெற்றோருடைய சொத்தில் பங்கு உண்டு என்பதாக இஸ்லாம் முதலாக அறிமுகம் செய்த இஸ்லாம் தான். இப்படியாக பெண்கள் எல்லா விஷயத்திலும் ஆண்களுக்கு ஈடாக அமைகின்றது என்பதாக இஸ்லாம் குறிக்காட்டுகின்றது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பெண்கள் மிகவும் வஞ்சிக்கப்பட்டார்கள்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், நினைத்தால் திருமணம் முடிப்பார்கள், நினைத்தால் பெண்ணை தலாக்கு விட்டுவிடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை தலாக்கு விட மாட்டார்களாம், சேர்ந்து வாழவும் மாட்டார்களாம். இரண்டும் அல்லாத விதத்தில் கூட பெண்களுக்கு மிகவும் துன்புறுத்தம் கொடுத்தார் என்பதாகவும் சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்த அளவுக்கு கொடுமைகள் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது இஸ்லாம் வளர ஆரம்பித்ததோ அன்று முதல்தான் பெண்களுக்கு சம உரிமைகளும் பெண்களுக்கு உரிமைகளும் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னென்று சொன்னால், ஓய்வு நேரங்களில் சஹாபாக்கள் அழைத்து வைத்து பேசுவார்களாம். பழைய காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக நம்ம குடும்பம் எப்படி நடத்தி கொண்டிருந்தோம் என்பதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிட்ட பிறகு சஹாபாக்கள் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபித்தோழர் சொன்னாராம். ஒரு நபித்தோழர் அறிவிப்பு செய்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக வெளியூருக்கு சென்று வந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவி கர்ப்பமுற்றலாக இருந்தால், மீண்டும் வெளியூருக்கு சென்று வந்தேன். பிறகு குழந்தை பெற்றெடுத்து விட்டால். ஆனால் நான் கேட்டேன், குழந்தை என்ன குழந்தை என்பதாக கேட்டேன். அதற்கு என்னுடைய மனைவி சொன்னால், பெண் குழந்தை, ஆகினால் நான் அப்படியே அவளை கொண்டு விட்டேன் என்பதாக மனைவி சொன்னார் என்பதாக நபித்தோழர் சொல்கின்றார். ஆனால் அந்த தாய் பெண் குழந்தை கொல்லவில்லை. தன்னுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டால் பெண் குழந்தையை கொண்டுவிடுவார் என்பதற்காக வேண்டி பயந்து அது போன்ற வார்த்தையை கூறி குழந்தையை பத்திரப்படுத்தி வைத்து வளர்க்கின்றார். மீண்டும் அந்த கணவர் வெளியூருக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வருகின்றார். வீட்டிலே பெண் குழந்தை விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கின்றார். கோபமாக கேட்கின்றார் மனைவியை பார்த்து, இது யாருடைய குழந்தை என்பதாக. மனைவி சொல்கின்றார் கணவனிடத்திலே, இது நாம் பெற்றெடுத்த குழந்தை. எங்கு இந்த குழந்தை மீது கோபப்பட்டு சிறுபிராயத்தில் அதை நீங்கள் கொண்டுவிடுவீர்களோ பயந்துதான் நான் இறந்து விட்டது என்பதாக கூறினேன் என்பதாக மனைவி சொல்ல, இருந்தாலும் கணவன் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக அந்த கணவனுக்கு பெண் குழந்தையின் மீது மிகப்பெரிய ஒரு ஒன்றியம் இருந்தது. எப்படியாவது இந்த குழந்தையை கொண்டிட வேண்டும், பெண் குழந்தை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதாக எண்ணி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், குழந்தை அழைத்து செல்கின்றார். குழந்தையை வாக்கில் போகலாம் என்பதாக அழைத்து சென்று ஒரு காட்டின் பக்கம் சென்று குழியை தோன்றுகின்றார். அப்போது குழந்தையிடம் தந்தை நம்முடன் விளையாடப் போகின்றார், குழியை தோண்டி நம்மளும் தந்தை விளையாடப் போகின்றோம் என்பதாக ஆசையாக விளையாடி கொண்டிருந்த குழந்தை இறுதியாக அந்த குழந்தையை குழிக்குள்ளாக வைத்து மண்ணை விட்டு மூடிவிட்டு மரணிக்க செய்கின்றார். இந்த நிகழ்ச்சியை அந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கின்ற பொழுது நபி அவர்களுடைய கண்களிலிருந்து மிகவும் தண்ணீர் தாரதாரையாக வந்து கொண்டிருந்ததாம். மீண்டும் நபி அவர்கள் சொன்னார்களாம், தோழரே நிகழ்ச்சியை மீண்டும் சொல்லுங்கள் என்பதாக. மீண்டும் சொல்கின்ற பொழுது மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அழுது கொண்டே இருந்தார்களாம். அப்போ நபித்தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக இது போன்ற குற்றம் செய்துவிட்டேன், இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்பதை கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்களாம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் இது போன்ற தவறுகளை இனிமேல் செய்யாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறினார்கள். கூறிட்ட பிறகுதான் நபி அவர்கள் சமூக மத்தியில் சொன்னார்கள், உங்களில் எந்த மனிதருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து நல்ல முறை ஒழுக்கமான முறை வளர்த்து நல்ல ஆளாக்கி நல்ல கல்விகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நல்ல கணவனை பார்த்து நீங்கள் கரம் பிடித்து கொடுத்துட்டீர் என்று சொன்னால், நானும் அவரும் எவருக்கு 3 பெண் குழந்தை இருக்கின்றதோ அவரும் நானும் கியாமத்துடைய நாளில் இருவர்களும் ஒன்றாக இருப்போம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சமூக மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்கின்றார்கள். இன்னும் ஒரு சஹாபி சபையிலிருந்து கேட்டாராம், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது, அப்படி இந்த 2 பெண் குழந்தைகளும் திருமணம் முடித்து கொடுத்தாலும் நான் சுவர்க்கத்தில் உங்களுடன் சேர்ந்து இருப்பேன் என்பதாக கேட்கின்றார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்பதாக கூறுகின்றார்கள். ஹதீஸிலே தொடர் வருகின்றது. ஒரு தோழருக்கு சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது, அந்த ஒரு பெண் குழந்தை ஒழுக்கமாக வளர்த்து நல்ல கணவனிடத்தில் கரம் பிடித்து கொடுத்தாலும் நான் உங்களுடன் சுவர்க்கத்தில் இருக்க முடியுமா என்பதாக ஒரு சஹாபி என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் அதற்கும் ஆம் என்பதாக பதிலளித்தார் என்பதாக கிதாப் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக இஸ்லாத்திலே பெண்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து தருகின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். ஆடை விஷயத்திலும் சரி, அலங்கார விஷயத்திலும் சரி, பாதுகாப்பிலும் சரி, அந்த பெண்ணுடைய குடும்பமும் சரி, பெண்ணுக்கு வருகின்ற கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் பெண்களுக்கு தனி உரிமை கொடுப்பது இஸ்லாம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கின்ற பொழுது பெண்களின் மூலமாகத்தான் ஆண்களுக்கு சிறப்பு. வெறும் ஒரு ஆண் மனிதன் திருமணமாகாமல் காலம் முழுவதும் விவாதத்து செய்து தீனுக்காவடி மார்க்கத்துக்காவடி அரப்பணை செய்தாலும் கூட அந்த மனிதன் சமூகத்தில் எப்பொழுது சிறப்பான மனிதன் ஆகும் என்று சொன்னால் பெண்ணுடைய தொடர்பின் மூலமாகத்தான் அந்த மனிதன் சிறப்பிற்குரிய
சரப்புக்குரிய ஆகுவானாம். 3 கட்டமாக இஸ்லாம் பிரித்து காட்டுகின்றது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை 3 கட்டமாக இஸ்லாம் பிரித்து காட்டி ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பெண்ணின் மூலமாக ஆண்களுக்கு எவ்வளவு சிறப்பு. பெண் குழந்தை பிறந்து அழகிய மூலை வளர்த்து கொடுத்து விட்டால் அந்த பெண்ணின் மூலமாக தந்தை சுவர்க்கத்துக்கு செல்கின்றார். ஒரு கட்டம். பெண் குழந்தை சிறுபிராத்திலே பிறந்து நல்ல முறையில் கல்விகளும் கொடுக்கப்பட்டு திருமணம் என்று சொல்லக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் சென்று அவர் நல்ல கணவனை கரம் பிடித்து கொடுத்து விட்டால் அதன் காரணமாக தந்தை சுவர்க்கத்துக்கு செல்கின்றார். 2வது கட்டம். திருமணத்திற்கு பிறகு பெண் தாயாக மாறிவிடுகின்றாள். அந்த தாய்க்கு ஆண் குழந்தை நல்ல முறை பணிவிடை செய்தால் என்று சொன்னால் அந்த பணிவிடையின் காரணமாக தாய் செய்கின்ற துவாவின் காரணமாக மகன் சுவர்க்கவாதியாக ஆகிவிடுகின்றார். எப்படி சிறுகுல பெண் குழந்தையின் காரணமாக தந்தை சுவர்க்கவாதியாக மாறிவிடுகின்றார், தாயின் மூலமாக குழந்தை சுவர்க்கவாதியாக மாறுகின்றது. அதே போன்று இஸ்லாம் கூறுகின்றது இறுதி காலகட்டம் 3வது காலகட்டம் தான் திருமணம். திருமணத்தின் மூலமாக பெண்ணின் மூலமாக கணவன் சுவர்க்கத்துக்கு செல்கின்றார். பெண்ணின் மூலமாக மனைவியின் மூலமாக கணவன் சுவர்க்கத்துக்கு செல்கின்றார். எப்படி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து அகிலம் முழுவதும் சொல்லுகின்றது இவர் நல்லவர் என்பதாக, இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு கணவனை பார்த்து மனைவி என் கணவர் சிறந்தவர் என்பதாக எந்த ஒரு மனைவி சொல்லுகின்றாலோ அப்படிப்பட்ட நபர்தான் சமூகத்தில் சிறந்த ஆண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து என்னுடைய கணவர் தான் எனக்கு சிறப்பிற்குரியவர் நல்லவர் என்பதாக மகுடம் சூட்டுகின்றாலோ அப்பொழுதுதான் அந்த கணவர் நல்லவர் சுவர்க்கவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார் என்று சொன்னால் சொல்லிட்டு சொன்னார்கள், என்னுடைய 11 மனைவிகளும் என்னை பார்த்து சொன்னார்கள் அனா கைரும் மின் அஹ்லி, என்னுடைய கணவர் முஹம்மது சிறந்தவர் என்பதாக என்னுடைய மனைவிமார்கள் எனக்கு மகுடம் சூட்டினார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, பெண்களின் மூலமாகத்தான் ஆண்களுக்கு சிறப்பு என்பதாக இஸ்லாம் கூறுகின்ற சொன்னால் குழந்தை இருக்கின்ற சமயத்திலே தாய் துவா செய்தால் குழந்தை நல்ல படிப்பு படித்து சுவர்க்கவாதியாக ஆகின்றார். மனைவி நல்ல முறை தந்த கணவனை புகழாரம் சூட்டினால் அதன் காரணமாக அல்லாஹ் அந்த கணவனை சுவர்க்கவாதியாக ஆக்குகின்றான். குழந்தை நல்ல ஒழுக்கமுடைய பெண் குழந்தையாக பெற்றெடுத்து வளர்த்தால் தந்தை சுவர்க்கவாதியாக ஆகின்றார். இப்படியாக பெண் குழந்தை முதல் திருமணத்துக்கு பிறகு தாய் அந்தஸ்து பெற்றாலும் கூட பெண்களின் மூலமாக ஆண்கள் சிறப்பிற்குரியவராகவும் சுவர்க்கவாதியாகவும் மாறுகின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு அழகிய முறை உரிமைகளையும் கடமைகளும் சட்டம் சொல்லுகின்றது. அப்படி இருக்க பெண்கள் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு படாத பாடுபடுத்தப்படுகின்றார்கள். காரணம் இஸ்லாம் சொல்கின்ற ஒழுக்க நெறிமுறைகளை பெண் குழந்தைகளுக்கு சிறுபிராத்திலே கொடுக்க வேண்டும். பெண் குழந்தை என்பதாக செல்லம் கொடுத்து நாளடைவிலே பெண்களை பள்ளிக்கூடத்து அனுப்பினாலும் கூட ஆடைகள் அவர்கள் என்ன சொல்கின்ற அந்த ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றார்கள். அதே ஆடை அணிவிக்க செய்கின்றார்கள். நாளடைவில் அதிகமாக செல்லம் கொடுக்க குழந்தை நாம் சொல்வதை கேட்காமல் நாளடைவில் தலைவரான ஒரு வழியில செல்லக்கூடிய சுனிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போன்று குழந்தைகளை சிறுபிராத்திலே ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நல்ல நெறிமுறை உடையவர்களாக நீங்கள் கடைபிடிக்க என்பதாக நபியர்கள் கூறுகின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இப்படியாக இஸ்லாம் கூறுகின்றது நல்ல ஒழுக்கம் பெண்களுக்கு தேவை என்பதாக. ஒருபுறம் மக்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மனிதனுக்கு ஒழுக்கத்தை ஒவ்வொரு மனிதர்களும் தனக்குத்தானாக சிந்தித்துக் கொண்டால் போதும், ஒழுக்கத்தை கடைபிடித்திடலாம். ஒழுக்கத்திற்கும் மார்க்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் மதத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதாக சில சமூகங்கள் கூறுகின்றார்கள். ஒழுக்கத்திற்கும் மார்க்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் மதத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. மனிதன் தனக்குத்தானாக சிந்தித்து எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லை என்பதாக மனிதனாக சிந்தித்துக் கொண்டான் என்று சொன்னால் அவன் ஒழுக்கமுள்ள மனிதனாக மாறான் என்பதாக சில சமூகங்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு என்பதை இஸ்லாம் உணர்த்தி காட்டுகின்றது. எப்படி என்று சொன்னால் ஒரு பொருளை ஒரு மனிதன் படைக்குகின்றான், மைக்கை ஒரு மனிதன் படைக்குகின்றான் என்று சொன்னால் அந்த மைக்கை பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் அவனுக்கு தான் தெரியுமே தவிர மற்ற யாராலும் சிந்தித்தாலும் கண்டறிய முடியாது. ஒரு மின் விசிறி ஒரு மனிதன் தயாரிப்பு செய்கிறான் என்று சொன்னால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அவன் தான் அறிந்தவன். அப்படியாக ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் நெறிமுறைகளும் கற்றுக் கொடுப்பது அல்லாஹ்வின் மூலமாகத்தான் முடியுமே தவிர ஒரு மனிதன் தனக்குத்தானாக சிந்தித்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதன் ஒழுக்கத்தை தனக்குத்தானாகவே கற்றுக்கொள்ள முடியாது என்பதை இஸ்லாம் அழகுமுறை உணர்ந்து காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்றார்கள், ஒழுக்கத்தை மனிதனால் சிந்திக்க முடியும் என்பதாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மனிதனால் சிந்தித்து எழுதப்பட்ட ஒழுக்கங்களின் அடிப்படையில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் எந்த தவறான சூழலில் தள்ளப்பட்டார் என்று சொன்னால் எய்ட்ஸ் நோயினால் தள்ளப்பட்டார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. மனிதர்களால் சிந்தித்து இதுதான்
இதுதான் ஒழுக்கம், இப்படிதான் வாழ வேண்டும் என்பதாக சிந்தித்து எழுதப்பட்ட ஒழுக்கத்தின் காரணமாக வாழ்ந்த மேலை நாடுகளில் பல நபர்கள் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு பாதிப்புள்ளார் என்பதாக வரலாற்று நமக்கு தகவல் தெரிவிக்கின்றது. அதனால் சொல்கின்றார்கள், ஒழுக்கம் என்பது மார்க்கம் எதிரே நமக்கு ஒழுக்கம் என்பதாக கற்றுத்தருகின்றதோ அந்த அடிப்படையில் நாம் ஒழுக்கத்தை கற்பித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் சமூகத்திலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாம் வாழ முடியும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் பெண்களுக்கு மத்தியில் அதிகமான முறை உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்களாம். பெண்களே கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் எல்லா இடத்திலுமே ஆண்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, பெண்களை பற்றி அல்லாஹ் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. யா ரசூலல்லாஹ், பெண்களுக்கு என்பதாக சிறப்பு இல்லையா? பெண்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லையா? பெண்களுக்கு அமல்கள் செய்யும் விஷயத்தில் பங்கு இல்லையா என்பதெல்லாம் சஹாபா பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் வசனத்தை வைக்கின்றான். 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் மூமினான ஆண்களும் பெண்களும், உண்மை சொல்லக்கூடிய ஆண்களும் உண்மை பேசக்கூடிய பெண்களும், சதகா செய்கின்ற ஆண்களும் சதகா செய்கின்ற பெண்களும், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களும், தொழுகக்கூடிய ஆண்களும் தொழுகக்கூடிய பெண்களும், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உயர்தரமான அந்தஸ்து மறுமை நாள் உள்ளது என்பதை அல்லாஹ் ஒரு வசனமாக இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால், சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் எல்லா விதத்திலும் உரிமை உண்டு என்பதை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி என்று சொன்னால், நாமும் இஸ்லாம் பெண்கள் மத்தியில் அழகுமுறை இஸ்லாத்தை பற்றி எடுத்துக் கூற வேண்டும். சிறு குழந்தையாக இருந்தால் நல்ல முறை ஒழுக்கமுள்ள பெண் குழந்தையாக நாம் மாற்றியமைக்க வேண்டும். சமூகத்தில் என்ன நிலைமை என்று சொன்னால், குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கின்றான், நின்று சிறுநீர் கழிக்க வேண்டுமா அல்லது உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டுமா என்பது கூட தெரியாத இஸ்லாமியர்களும் இருக்கின்றனர் சொன்னால் மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளதாக ஆகின்றது. குழந்தை 6வது 7ஆம் வகுப்பு படிக்கின்றான், உட்கார்ந்தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிதான் செய்ய வேண்டுமா என்பதாக மீண்டும் என்னை பார்த்து கேட்கிறேன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்துள்ளது என்பதாக சிந்திக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் மறுமை நாளில் கேள்விகள் கேட்பான். இஸ்லாத்திற்காக என்ன செய்தாய்? ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் கேள்வி கேட்கின்ற பொழுது இஸ்லாத்திற்காக என்ன செய்தாய்? நாம் சொல்லும், எல்லாம் இஸ்லாத்திற்காக தொழுதோம், நோன்பு வைத்தோம், ஜகாத் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்வான், இவைகளெல்லாம் உனக்காக நீ செய்யப்பட்ட அமல்கள். தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதர்களும் கட்டாயம் செய்ய வேண்டிய அமல். அவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக செய்யப்படுகின்ற அமல். ஜகாத்தும் நோன்புகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட முறையில் செய்கின்ற அமல். இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்தோம்? இஸ்லாத்தை பிற மனிதர் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்தோமா அல்லது இஸ்லாத்திற்காக வேண்டிய மக்கள் மத்தியில் சென்று இஸ்லாத்தை எட்டி வைத்தோமா? எதுவுமே செய்யாமல் வெறும் நாம் தொழுதோம், வெறும் ஜகாத்து கொடுத்தோம், நாம் உண்டு தொழுகை உண்டு என்று இருந்தால் இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்தோம் என்பதை அல்லாஹ் கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? ஆனால் நாம் இஸ்லாத்தை பற்றி நாம் அறியாத மக்களாகத்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் திருக்குரானில ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்கள் அதனுடைய விளக்குறையை படித்தாலே போதும். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்த மார்க்கம், இஸ்லாத்திலே எப்படி குடும்பத்தை வளர்க்க வேண்டும், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தையும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ் திருக்குரான் வசனத்தில் அழகு முறை குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக இஸ்லாமியர்கள் நாள்தோறும் தவறாமல் நாளிதழை படிக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் திருக்குரானுடைய விளக்குறை ஒரு பக்கம் படித்தாலே போதும். அதன் மூலமாக நாம் வாழ்ந்த காலங்கள் எப்படி கழிந்தது என்பதை பற்றி சிந்திக்கலாம். வாழ்கின்ற காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதை சிந்திக்கலாம். வருகின்ற காலத்தில் நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை குரானின் மூலமாக கண்டிப்பாக சிந்திக்கலாம். அதனால் இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் நல்ல குடும்பமாகவும் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகவும் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாள்தோறும் திருக்குரானுடைய விளக்குறை நீங்கள் படியுங்கள். ஒவ்வொரு இஸ்லாமிய வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கியமான அவசியம் குரானும் அதனுடைய விளக்க உரையும். வாகனத்திலும் நாம் வைக்க வேண்டும். எந்த நேரங்களெல்லாம் நமக்கு ஓய்வு நேரம் கிடைக்கின்றதை எடுத்து நீங்கள் படியுங்கள். ஒரு நாளைக்கு 5 வசனம் என்று படித்தாலும் கூட நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இறுதியாக ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் குறித்து முடித்து விடுகின்றேன். அல்லாஹ் தஆலா சூரத்து நூறில் குறிப்பிடுகின்றான், குழந்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பருவம் அடைவதற்கு முன்பதாக குறைந்தபட்சம் 4-5 வயதுக்கு கூடிய குழந்தைகள் இருந்தால் பெற்றோர்கள் தாயும் தந்தையும் ஒரு அறையில் இருக்கின்றன என்று சொன்னால் குழந்தை நேராக வரலாம். ஆனால் ஒரு குழந்தை 8 வயதுக்கு அப்பாற்பட்டு குழந்தையாக இருந்தது என்று சொன்னால் தந்தையும் தாயும் ஒரு அறையில் இருக்கின்றன என்று சொன்னால் நேராக உள்ளே வருவது கூடாது. அந்த குழந்தைகள் எப்படி அந்நிய ஆண்கள் சலாம் சொல்லிட்டு வருகின்றார்களோ அதே போன்றுதான் சலாம் சொல்லிட்டு தான் தன்னுடைய பெற்றோர் அறைக்கு நுழைய வேண்டும் என்பதாக திருக்குரான் போதிக்கின்றது. அதே குழந்தை வயது எத்திவிட்டது என்று சொன்னால், வாலிப வயது அடைந்துவிட்டது என்று சொன்னால் நமது குழந்தை தான், நம்முடைய குழந்தை தான். நாம் நம்முடைய மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை நம்ம எந்த விதத்தில் அணுக வேண்டும் என்று
சொன்னால், ஒரு அந்நியார் நம்மளை சந்திக்க வருகின்ற பொழுது எப்படி சந்திப்பார்? சலாம் சொல்லுவார், அனுமதி கேட்பார், பிறகுதான் நம்மளை சந்திப்பார். அதே போன்றுதான் நம்முடைய குழந்தைகள், வாலிபம் அடைந்த குழந்தைகள் ஒரு தாயும் தந்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்நிய ஆண்கள் எப்படி அனுமதி கேட்கின்றார்களோ அந்த விதத்தில் அனுமதி கேட்டுதான் பெற்றோருடைய அறைக்கு நுழைய வேண்டும் என்பதாக திருக்குரான் சொல்லுகின்ற சொன்னால், இந்த அளவுக்கு இஸ்லாம் குழந்தை வளர்ப்பிலும் சரி, ஒழுக்கத்திலும், குடும்ப அமைப்பிலும் அழகுமுறை உணர்த்தி காட்டுகின்றது. அதனால் இன்று முதல் நாம் மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை அறிமுகம் படுத்த வேண்டும், அறிமுகம் ஆக வேண்டும் என்று சொன்னால் திருக்குரான் சொல்லக்கூடிய நூலை நாம் கண்டிப்பாக படியுங்கள். அது போன்று நிகராக உலகத்தில் எந்த நூலும் இல்லை. சவால் விட்டு விருது கொள்ளப்பட்ட ஒரே நூல் திருக்குரான் தான். அந்த திருக்குரானை ஒவ்வொரு நாளும் நாம் ஓதினால் மட்டும் பத்தாது, அதன் அர்த்தங்களை படித்துக் கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானும் கண்டிப்பாக வளரும், நம்முடைய வாழ்க்கையும் சீர்திருத்தமாக அமையும், நம்முடைய குடும்பங்களும் நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பமாகவும் குழந்தைகளும் ஒழுக்கமுள்ள குழந்தைகளும் மாறுவதற்கு மிகப்பெரிய உன்னதமாக வாய்ப்பாக அமையும். ஆகையினால் திருக்குரான் நாள்தோறும் படித்து விலகி படிக்கக்கூடிய வாக்கியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் கருவி புரிவானாக. صلاة دائمة بلا نهاية صلوا